Hello students, good morning. Welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 3 Algebra, Exercise 3.12. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது question number 2. என்ன கேட்டிருக்காங்க? A garden measuring 12 meter by 16 meter is to have a pedestrian pathway that is W meters wide installed all the way around so that it increases the total area to 285 meters square. What is the width of the pathway? அதாவது 12 மீட்டர் மற்றும் 16 மீட்டர் அளவுள்ள ஒரு தோட்டத்தை சுற்றி W மீட்டர்ஸ் அகலத்தில் ஒரு நடைபாதை அமைக்கிறாங்க. அவ்வாறு செய்யும் பொழுது என்னவாகும்? அதனுடைய பரப்பு அதிகரிக்கும் இல்லையா? அந்த அதிகரித்த பரப்பையும் கொடுத்துருக்காங்க. அது 285 மீட்டர் ஸ்கொயர். அப்படி என்றால் அந்த நடைபாதையின் அகலம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப எளிமையாக பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் நான் ஒரு டயக்ராமாக ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் இன்சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் தான் கார்டன். அதை சுற்றி W மீட்டர் அகலத்தில் நடைபாதை இருக்குது. ஓகேயா? இப்போ நடைபாதையும் சேர்த்து இப்போ என்னவாயிருச்சு? கார்டனுடைய ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட்? அப்போ டைமென்ஷன் மாறும் இல்லையா? எப்படி மாறும்? முதல்ல இந்த 12 மீட்டர் அப்படிங்கிறது ரெண்டு பக்கத்தில் எப்படி இருக்கு? W இருக்கு இல்லையா? அப்போ இந்த டோட்டல் லென்த் அப்படிங்கிறது 12 plus 1W plus 1W equal to 2W. அப்போ இந்த லென்த் எப்படி மாறுது? 12 plus 2W மீட்டர். ஓகே, அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த லென்த் 16, இந்த பக்கம் W இருக்கு, அந்த பக்கம் W இருக்கு. அப்போ 1W plus 1W 2W. அப்போ இந்த டோட்டல் லென்த் எவ்வளோ ஆகுது? 16 plus 2W மீட்டர். ஓகே, இப்போ இந்த ரெண்டு டைமென்ஷனையும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இதோட ஏரியா ஃபைண்ட் பண்ணலாம். இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கிறதுனால ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்படி ஃபைண்ட் பண்ணுறப்ப அதுக்கு ஏரியா கொடுத்துருக்காங்க. அதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா விட்டு நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கும். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கிவன் டோட்டல் ஏரியா ஆஃப் த கார்டன் ஈக்குவல் டு 285 மீட்டர் ஸ்கொயர். தட் இஸ் லென்த்து 12 + 2W, பிரெத்து 16 + 2W. It is equal to 285. இப்போ 12ஆல் 16ஐயும் 2W மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 × 16 192 ப்ளஸ் 12 × 2W equal to 24W. அடுத்தது 2W ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 2 × 16 32W plus 2 × 2 4 W × W equal to W square. It is equal to 285. இப்போ ஆர்டர் எழுதிக்கலாமா? முதல்ல 4W square, அடுத்தது W ரெண்டு இருக்குது, ஆட் பண்ணிக்கோங்க. 4 + 2 6, 2 + 3 5 plus 56W plus 192. இதை இன்சைடில் கொண்டு வாங்க. அப்போ என்னவாகும்? மைனஸ் ஆகிடுமா? மைனஸ் 285 ஈக்குவல் டு 0. அகைன் 4W ஸ்கொயர் ப்ளஸ் 56W. இப்போ 192ல் 285 போகாது இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? சைன் மைனஸ் போடணும். தென் 285ல் 192 போச்சுன்னா என்ன வரும்? 5 - 2 = 3. 8ல் 9 போகாது, பாரோ பண்ணிங்கன்னா 18. 18ல் 9 போச்சுன்னா 9. 1ல் 1 போனால் 0. ஸோ 93 = 0. இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ax² + bx + c = 0. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதனால் a என்ன? a = 4, b = 56 and c = -93. ஓகே, ஃபார்முலா என்னது? x = -b + or minus square root of b² - 4ac divided by 2a. இப்போ அப்ளை பண்ணலாமா? நம்மளுக்கு இங்கே x ஃபார்முலாவுக்கு எழுதியிருக்கோம். நம்மளுக்கு விட்த்து ஃபைன் பண்ணணும். ஸோ w = b = 56. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -56 + or minus square root of
பி ஸ்கொயர் 56 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 3136. நீங்கள் 56 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேயா? அதே போல் -4 × A × C. இங்கே C ஆல்சோ நெகட்டிவாக இருக்குது. ஸோ மைனஸ் டிமென்ஷன் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 × 4 16. 16 × 93 = 1488. Divided by 2A. 2 × 4 = 8. Equal to -56 plus or minus square root of. இதை ஆட் பண்ணிங்கன்னா 6 + 8 14, பேலன்ஸ் 1. 9 + 3 12, 2 பேலன்ஸ் 1. 5 + 1 6, 1 + 3 4. Divided by 8. Equal to -56 plus or minus 4624 உடைய ஸ்கொயர் ரூட் வந்து 68 டிவைட் பை 8. இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு பகுதியை பிரிக்கலாமா? அதாவது -56 + 68 டிவைட் பை 8 ஆர் -56 - 68 டிவைட் பை 8. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வரும். அதனால் என்ன பண்ணலாம், இதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ரைட்டா? அப்போ இதை ஆட் பண்ணி என்ன கிடைக்கும், 68 - 56 = 12 டிவைட் பை 8. 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும். 2 டிவைட் பண்ணிங்கன்னா 3ல் 2 1s are 2, பேலன்ஸ் 1, புள்ளி வச்சா 10 ஆயிரும். 2 5s are 10. Therefore, width of the pathway equal to 1.5 meter. Therefore, width W equal to 1.5 meter. That's all. Okay students, இது எப்படி எளிமையாக பண்ணுங்கிறத பார்த்தீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே? அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே பயன்பெறட்டும். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.